2023ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும் என அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்திருந்தார். அப்போது தஞ்சையில் ராஜராஜ சோழன் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான இடத்தினை அமைச்சர் சாமிநாதன் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் எனவும் கூறினார். தஞ்சாவூரில் சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பு வெளியாகி 2 ஆண்டுகள் ஆன நிலையில் இன்னும் ஆரம்ப கட்ட பணியை கூட தொடங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழக பட்ஜெட்டை அப்போதைய நிதி அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்தபோது ஓர் அறிவிப்பை வெளியிட்டார். அதில் உலகாண்ட சோழர்களின் பங்களிப்பை போற்றவும், சோழர்களின் கலைப்பொருள்கள் நினைவு சின்னங்களை பாதுகாக்கவும் தஞ்சாவூர் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என அவர் அறிவித்தார். ஒட்டுமொத்த தமிழர்களிடமும் பெரும் வரவேற்பை இது பெற்றது. ஆனால் அந்த அறிவிப்பு அடுத்த கட்டத்தை அடையாமல் இருப்பது சர்ச்சையாயிருக்கிறது. தமிழ் மொழி, விவசாயம், நீர் மேலாண்மை, வணிகம், கட்டிடக்கலை ஆகியவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சோழர்கள் ஆட்சி செய்தனர். தெற்காசியாவின் பெரும் பகுதியை ஆண்டு சோழ மன்னர்களில் தலை சிறந்த குடவோலை முறை மூலம் மக்களாட்சியை உலகுக்கு உணர்த்தியவர் ராஜராஜ சோழன். பிரம்மாண்டத்தின் உச்சமான இவர் எழுப்பிய தஞ்சாவூர் பெரிய கோவில் 1000 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாய் வானுயர்ந்து நிற்கிறது. தஞ்சை பெரிய கோவிலை காண நாள்தோறும் ஆயிரக்கணக்கான உள்ளூர், வெளியூர் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர். எவ்வித தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலத்தில் கட்டப்பட்ட இதன் கட்டுமானம் உலக வல்லுநர்களை வியப்பில் ஆழ்த்தி வருகின்றது. வந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் வெறும் காட்சி பொருளாக மட்டும் பார்த்து செல்லாமல் சோழர்களின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொள்ளும் வகையில் சோழர் அருங்காட்சியகம் தஞ்சையில் அமைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த நிலையில் கடந்த 2023இல் தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என அரசு அறிவித்தது. இந்த சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகி 2 ஆண்டுகளாக பணியை தொடங்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாக புகார் கிளம்பியுள்ளது. சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என அரசு அறிவித்த பிறகு அந்த துறையை பார்க்கக்கூடிய அமைச்சர் சாமிநாதன் 2 முறை தஞ்சைக்கு வந்து இடத்தை ஆய்வு செய்து விரைந்து கட்டி முடிக்கப்படும் என தெரிவித்தார். ஆனால் எந்த ஒரு அசைவும் இன்றி அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தற்போதைய பட்ஜெட்டில் ரூபாய் 54 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இதற்காக பெரிய கோவிலில் இருந்து சுமார் 250 மீட்டர் 11 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் அரசு அறிவித்து 2 ஆண்டுகளாக இது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. உலக மக்கள் அனைவரும் சோழர்களின் ஆட்சி காலத்தையும் அவர்களது வெற்றியையும் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த அருங்காட்சியகம் இருக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் தஞ்சை மக்கள்.